கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ அமித்ஷா அவர்களோ இல்லை வியூக வகுப்பாளர்களோலாம் கொள்கை என்ன, கூட்டணி என்ன, யார் எங்கே என்ன அப்படின்றதெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. சும்மாலாம் கிடையாது. இப்போது என்ன அடிப்படையில்னா கணிதம்னு ஒன்று இருக்குது. கூட்டணி எதனால் 1/2%னாலும் டிஎம்டிகே சேர்த்துக்கிறாங்க. அதே எங்கேயோ ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு தொகுதி கிடையாது. இந்த தேர்தல் அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த யதார்த்தத்துக்கு வரும்போது 214 தொகுதியில் விஜய், நான் சொல்கிறது 1000 ஓட்டு. 1000ன்றது ஒன்றுமே கிடையாது. சும்மா 1/4% 1/2% வச்சுக்கோங்க. விஜய் கண்டிப்பாக அதை விட பல மடங்கு 1000 ஓட்டு வாங்கினாலுமே 2,34,000 ஓட்டு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இதுதான் மார்ஜின். எப்போது 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவர் 2021 அவருக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட 2.5 3 லட்சம் தான். 1000 ஓட்டு விஜய் இந்த கூட்டணிக்கு போய் வாங்கி கொடுத்தாவே வெற்றி ஒன்று. ரெண்டாவது, இப்போ இதே தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க விஜய். நான் சொல்கிறது 5%. இப்போ விஜய் வைக்கிறோம் வாங்குறாருன்னா 23 லட்சம் ஓட்டு. 23 லட்சம்ன்றது வெற்றி அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த சைடு மெத்துன்னு போயிடும். 170 180 சீட்டு. இதே விஜய் தொகுதிக்கு 20,000 ஓட்டு, அது 10%. அதாவது 225 லட்சம் 2,2,4 லட்சத்துலேருந்து 1,89,000 சின்ன தொகுதின்னா. பெரிய தொகுதினா 2,4 2,3 போகும் ஒரு சிலது. அப்போது அதில் விஜய் 20,000 ஓட்டு அந்த கூட்டணிக்கு விஜய் வாங்கி கொடுக்குறாரு. 214 தொகுதியில்னா 46 லட்சம். 46 லட்சத்தெல்லாம் தூக்கி நீங்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் கொடுத்தீங்கன்னா திமுக வீட்டுக்கு போகிறது உறுதி. இது கணக்கு. விஜய் அப்படி இப்படி இது மேக்ஸு கணக்குன்றது இருக்கு. இந்த கணக்கை பிஜேபி போடலாம். பிஜேபி கணக்கு பாட்டு இந்த அரித்மேட்டிக் களத்துல எதிரொலிக்குமான்னு கேள்வி. அது எனக்கு தெரியாது. பட் நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா, ஏன்னா விஜய்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 பேர் இன்னொன்று இப்போ பர்செப்ஷனுக்கே வருவோம். 100 பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. இந்த 100 பேரில் சிவபிரியன் சொல்கிற மாதிரி, பிரியன் சார் சொல்கிற மாதிரி, ஜீவா சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி நான் கூட அதில் ஒரு சில ஒத்து போவேன். இந்த கொள்கை மோடி அவர்களை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 100ல் 50 பேர் கோச்சிட்டு மாற்றி போடுவாங்களா? மினிமம் 70% விஜய் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. அப்படி பண்ணும்போது, அப்படி பண்ணாலுமே அது கூட்டணியை, அதாவது முதல்வர் எதுக்கு ஓபிஎஸ்ஸை சேர்த்தாரோ, எதுக்கு இன்னமும் வைகோக்கு ஒரு 4 சீட்டுன்னா கொடுத்து கூட வச்சுன்னு அந்த முயற்சியெல்லாம் எடுத்தார் இல்லைங்களா? அந்த முயற்சி எல்லாத்தையுமே விஜய் ஒரு வேளை கூட்டணி மாறினா அது உடஞ்சிரும். இது யதார்த்தம். இல்லை, அதாவது சுருக்கமா எல்லா எலெக்ஷன்ஸுமே அரித்மேட்டிக் ஒன்று இருக்குது, கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. சில போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், சில போது அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். இப்போது 1980 தேர்தலில் திமுக காங்கிரஸ் பலமான கூட்டணி. பார்லிமெண்ட் தேர்தலில் எம்ஜிஆரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் 71 தேர்தல் பார்த்தீங்கன்னா 71ல் 184 இடங்களில் இவர் கலைஞர் விரும்பினார். ஆனால் அந்த தேர்தலில் என்னாச்சுன்னா ராஜாஜியும் காமராஜும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் ராஜாஜி காமராஜருக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க போகிற இடத்துலலாம் அப்படி லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க. எல்லாருமே நினைச்சாங்க கருணாநிதி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அவுட்டுன்னு நினைச்சாங்க ஆக்சுவலாக. ஆனால் கருணாநிதி இந்திரா காங்கிரஸ் கூட்டணி 184 இடங்களை வின் பண்ணிட்டு, அதனால் விஜயுடைய கூட்டத்தை வச்சு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் பின்னாடி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த 46 லட்சம் ஓட்டு 5% வச்சா இவ்வளோ ஓட்டு வரும், 10% வச்சா இவ்வளோ ஓட்டு வரும், அந்த கணக்கெல்லாம் மக்களுடைய பெர்செப்ஷன் மாறும். திமுக பண்ணும்போது அதை ஏத்துக்கிறோம் நம்ம. ஓபிஎஸ் பத்தி சொல்லவே இல்லை. இல்ல நம்ம பாயிண்ட் அது இல்ல. ஒரு கூட்டத்தை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா அந்த கூட்டம் 5% ஓட்டு வாங்குற கூட்டம் அங்க போயிடும் நம்ம சொல்றோம்ல. இது இன்னும் அன்டெஸ்டடா இருக்கிற ஒரு கூட்டம். அதுதான் நான் சொல்றேன். அந்த அன்டெஸ்டடா இருக்கிற கூட்டம் எப்படி போகும் தெரியாது சார். அதனால தான் சார் 20% கூட சொல்லலையே சார். 71 நடந்த விஷயம். 71 நடந்த விஷயம். இல்ல, ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேன். இவர் கேக்குற அதே கேள்விதான். இப்ப டிஎம்கேல குட்டி குட்டி கட்சி எல்லாம் சேர்க்கறாங்க. இப்ப கருணாஸ்ல தமிழ்முன் அன்சார்ல ஓபிஎஸ்ல இவங்க எல்லாம் ஏன் சேர்க்கறதுக்கான காரணம்? சேர்க்கறதுக்கான காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், எதிர்கூட்டணி பலமாக கூடாது. எதிர்கூட்டணி பலமாக கூடாது வரைக்கும் எல்லா ஓட்டுமே இந்த வட்டம் முக்கியம். இருக்குல்ல, ஒண்ணு பார்வை அளவுல ஓகே நல்லா இருக்கு பலமா இருக்கு அப்படின்னு இருக்குல்ல, அந்த பார்வை அளவுல கொண்டு வரணும். இப்போ அதாவது இங்கேயும் நடக்கும். அங்க போச்சுன்னா பார்வை அளவுல கொண்டு வருவாங்க. அந்த ஒரு வாரத்துல அது டஸ்ட் செட்டில் ஆகும்போது யதார்த்த நிலைமை மக்களுக்கு புரியும்.